தென்னிந்தியாவுடைய ரெபல் ஸ்டார் பிரபாஸுடைய பாகுபலி தி எபிக் சமீபத்தில் மீண்டும் திரையிடப்பட்டது. இந்த படத்தை திரையரங்குகளை பார்க்க ரசிகர்கள் மத்தியில மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இயக்குனர் எஸ் ராஜமௌலி தன்னுடைய 2 படங்களான பாகுபலி தி கன்க்ளூஷன் மற்றும் பாகுபலி தி பிகினிங் ஆகியவற்றை இணைத்து பாகுபலி தி எபிக் அப்படின்னு ஒரே படமாக உருவாக்கியிருக்காரா. சோ இந்த படத்துடைய 5வது நாள் வசூல் விவரம் வெளியாகி தற்போது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. 5வது நாள்ல 1.50 கோடி வசூல் பண்ணியிருக்காம். சோ பாகுபலி தி எபிக் படத்துடைய பிரீமியர் காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த படம் முதல் நாளான வெள்ளிக்கிழமை மட்டுமே 9.65 கோடி வசூல் பண்ணுச்சா. 2வது நாள் 7.25 கோடியும் 3வது நாள் 6.3 கோடியுமே வசூல் பண்ணுச்சு. ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் உலகளாவியல 41.85 கோடி வசூலை எட்டியது. ஆகையால பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆன விஜய் அவர்களுடைய கெல்லி திரைப்படத்தின் வசூலை முறியடிச்சிருக்கு. இருந்தாலுமே கெல்லி திரைப்படம் தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 38 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. ஆனா பாகுபலி திரைப்படம் உலகளவுல வெறும் 41 கோடி தான் வசூல் பண்ணிருக்கு. இதனையுமே குறிப்பிட்டு தளபதி ரசிகர்கள் தற்போது செலிப்ரேஷன் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கெல்லி படத்திற்கு இன்றளவிலுமே கிரேஸ் இருந்துட்டு இருக்கு. அப்படின்றதுனால இந்த படத்துடைய 2ஆம் பாகம் பற்றி படத்துடைய இயக்குனரான தரணி அவர்கள் சமீபத்திய பேட்டியில பேசியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் ஓகே சொன்னா கண்டிப்பாக 2ஆம் பாகத்தை எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. சோ இவர் பாத்தீங்கன்னா கில்லி 1 மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு உடனேயே 2ஆம் பாகத்திற்கான கதைக்களத்தை உருவாக்கிட்டாரா. ஆகையால தான் அவர் இப்படி கூறியுள்ளார் அப்படின்னு தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.